யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே அப்படின்றார். காய்பா சொன்ன வார்த்தையிலிருந்து தான் இன்னைக்கு பிரசங்கிக்க போறோம். காய்பா யாரு? அண்ணாவுடைய மருமகன். அண்ணா யாரு? அந்த வருஷத்துடைய பிரதான ஆசாரியன். இயேசுவை முதன்னு பிடிச்சு முதல்ல கொண்டு போன மனுஷன் யாருன்னா அண்ணா. யூதர்கள்ட்ட பிரதான ஆசாரிட்ட கொண்டு போனாங்க. இந்த அண்ணாவுக்கும் இந்த காய்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த அண்ணாவும் காய்பாவும் ஒரே வீட்டில் தான் வாழ்றாங்க. ஏன்னா அண்ணா மாமா, காய்பா மருமவே. அதனால ரெண்டு பேரும் பெரிய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய செல்வந்தர்கள். அதனால ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இந்த இயேசுவை வியாழக்கிழமையிலிருந்து அவர் சிலுவையில் போய் தொங்குற வரைக்கும் அதிகமாய் டீல் பண்ணது காய்பா அப்படின்ற இந்த பிரதான ஆசாரியர். ஆமென். அந்த காய்பா சொல்றாரு, ஜனங்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காகவும், எல்லா ஜனங்களும் கெட்டு போகக்கூடாதபடிக்கு ஒரு மனுஷன் சாகிறது நல்லதுன்றாரு. எல்லா மனுஷனும் கெட்டு போகக்கூடாதபடி அப்படின்றது. எல்லா மனுஷனும் கெட்டு போறாங்க. எப்படி கெட்டு போறான்? பாவம். முதலாவதான் சொல்றேன் நான். பாவத்தினால எல்லா மனுஷனும் கெட்டு போறான். இப்படி பாவத்தில் கெட்டு போன மனுஷனுக்காக இயேசு சிலுவையில் அறைந்தார் அப்படின்றது. முதல்ல பாவத்தினால எல்லாரும் கெட்டு போறாங்க. கெட்டு போறவங்க எல்லாருமே பாவத்தில் தான் கெட்டு போறாங்க. நிறைய பேர்லாம் கேள்வி கேட்பாங்க, நாங்களும் கெட்டு கிடக்கிறது அவன் பாவத்திலேயே கெட்டு கிடக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க? பாவம்னு செக்ஸ் மட்டும்தான் பாவம் நினைக்கிறாங்க. அந்த மனம் திங் எப்போ வந்துச்சோ அப்பவே அவன் கெட்டு போயிடுவான். செக்ஸ்ன்றது பல பாவத்தில் ஒண்ணுதான் தவிர இது பிரதான பாவம் அல்ல. அவன் பிரதான பாவம், இதை விடவும் பிரதான பாவங்கள் நிறைய இருக்குது. அந்த பிரதான பாவங்கள் செய்யறதுனால இவன் கெட்டு போயிடுறான். அவன் பாவத்தினால்தான் கெட்டு போறாங்கிற முதல்ல ஒரு மனுஷனை காமிக்கிறேன் நான். யூதா. யூதா என்பதற்கு துதி என்று பொருள். யாக்கோபுடைய ஒரு குமாரன், 12 குமாரன்ல ஒருவன் தான் யூதா. அவனுக்கு பேர் துதி என்று அர்த்தம். 38வது அதிகாரத்தில் அவனை குறித்து வருது. அவனுக்கு மட்டும் தனி பேச கொடுத்திருக்கிறாங்க. அவனுடைய பின்னாடி நடந்த கருதை சொல்றேன். அவனுக்கு யோசேப்புன்னு ஒரு சகோதரன் உண்டு. அந்த சகோதரனை அடிச்சு குண்டுல போட்டாங்க. அப்புறமா அவனை கொல்லக்கூடாதுன்னு குண்டுல இருந்து எடுத்து எகிப்துக்கு வித்தாங்க. குண்டுல போட்டு எகிப்துக்கு விற்க ஐடியா சொன்னது இந்த யூதா. ஐடியா சொல்றான். அவன் ஐடியா படி குண்டுல இருந்து எடுத்து எகிப்துக்கு வித்துட்டாங்க. அவனுடைய வஸ்திரத்தை களைஞ்சி ஆட்டை அடிச்சு இந்த ஆட்டுடைய ரத்தத்தை அவனுடைய சரீரத்தில் போட்டு அப்பா யாக்கோவிட்ட போய் சொல்றாங்க, உம்முடைய குமாரனை மிருகங்கள் அடிச்சு கொண்டு போட்டுச்சுன்னு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லியாச்சு. சரியா? பொய்ய சொல்லியாச்சு. அதனால அப்பாவுக்கு ஒரு பெரிய குழப்பம், ஒரே சண்டை. அங்க பையனை கொல்ல கொடுத்துட்டாங்களே, நான் இனி இருந்து எதுக்கு, நான் சாக போறோம்னு யாக்கோபு சொல்ல, மாற அண்ணன் தம்பிக்குள்ள மாற சண்டை. அந்த சண்டையில யூதாவுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் பேர் ஈரா. எப்பவுமே தாய் தகப்பனோடு கூட சகோதரனோட சண்டை வரும்போது எப்படி ஒரு கெட்ட நண்பன் இருப்பான். ஆமென். நல்ல நண்பன் அப்பா கூட சேரும்பான், அம்மா கூட சேரும் சொல்லுவான். கெட்ட நண்பன் என்ன சொல்லுவான்? அம்மா அப்பாவோட பேச்சு கேட்காத, இங்க வான்னு கூப்பிடுறான். அவன் ஈரா என்கிற மனுஷனுடைய வீட்டுக்கு வர்றான். அங்க வரும்போது கானானிய ஸ்திரீ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவ பேர் சூவா. சூவாவை போய் கல்யாணம் கட்டிட்டான். பெரும் பாவம். அவ கல்யாணம் எப்படி நடந்துச்சு? அப்பா இல்லாம ஒரு கல்யாணம். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்பு இல்லாமல் 10 பேர் உண்டு. 10 பேர் இல்லாம ஒரு கல்யாணம். அப்பா அம்மா இல்லாம ஒரு கல்யாணத்தை ஏற்படுத்தினான் இந்த துதி. இந்த யூதா ஒரு கல்யாணத்தை கட்டிக்கிட்டான். மனைவி பேரு சூவா. அவ கானானிய ஸ்திரீ. அப்படி கட்டக்கூடாது. ஆவிக்குரியவன். பிரமாண்டமான பாவம். செக்ஸை விடவும் பிரமாண்டமான பாவம். தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் அந்நிய ஸ்திரியை கட்டுவது உலகத்திலேயே கொடூரமான பாவம். அந்த பாவத்தை செஞ்சிட்டான். பாவம் செஞ்ச பின்னாடி என்ன ஆயிடுச்சு? அவருக்கு 3 பிள்ளைங்கள். ஒன்னு ஏறு, மற்றொன்னு வானா, அப்புறமா சேலா. நல்ல பேர். 3 பேர் கொடுத்துட்டாங்க. 3 பேர் பிறந்துருச்சு. 3 பேர் பிறக்கும்போது சேலா சின்ன வயசா இருக்கும்போது சூவா செத்துட்டான். மனைவி செத்து போச்சு.
எப்படிப்பட்ட ஃபீல் பாருங்க. இவங்கெல்லாம் கொஞ்ச காலம் வாழ்ற ஆள் கிடையாது. 120 வருஷம் 130 வருஷம் வாழ்ற மனுஷன். சொற்ப காலத்தில் மனைவி போயிடுச்சு. ஏன் மனைவி போச்சு? இவன் செஞ்ச பாவம் இவனை கெடுத்து விட்டது. நல்லா கேட்டிருக்க. அவன் பாவம் கெடுக்குது. பாவத்தை குறித்து நிறைய பேருக்கு என்ன சொல்றதுக்கு ஒரு நடுக்கம் இல்லை. பாவம் எல்லாரையும் கெடுத்துருது, ஒரு நடுக்கம் இல்லை. பாவம் உள்ள வரும்போது பாவத்திற்காக போராடுற மனுஷன் பாவத்தை விடுவதற்காக போராடுறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு பாவத்தை பத்தி தெரியல. இயேசு எதற்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார்னே தெரியல. நம்மளுக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது எதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. பாரம்பரியத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. 40 நாளைக்கு ஒரு சந்தி, 40 நாளைக்கு காலையில முட்டை, சாயந்தரம் அந்த பொட்டை ஒண்ணு தின்னாது, முட்டை மட்டும் தான், நைட்டு ஒண்ணு தின்னாது. ஒவ்வொரு நாளைக்கும் மீன் இறைச்சி சாப்பிட மாட்டான், முட்டை சாப்பிடுவான். இறைச்சியில பிரச்சனை இருக்குதான், முட்டையில பிரச்சனை இல்லையா. சாதா மீன்ல சத்து இருக்குதான், அது அவங்களுக்கு சூடு பறக்குமா. பயிர் வகையில ஒண்ணு இல்லையா. என்ன மூலம் பாருங்க, பயிர்ல ஸ்ட்ராங்கே இருக்குது, சத்தும் ஜீனும் ஸ்ட்ராங்கும் அதுலதான் இருக்குது. ஆனா உபவாசம் சொல்லிட்டு ஒரு சந்தம் சொல்லிட்டு 3 நாளைக்கு வயிறு பசிக்க கூடாதபடிக்கு காலையில தின்னுறாங்க. இந்த பயிர் வகைக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குது. அதனாலதான் இவன் சொல்றான், தானியேல் சொல்றான், நீங்க இறைச்சி திராட்சை ரசம் அதெல்லாம் உங்க ராஜா திங்கட்டு, உங்க வாலிபர் திங்கட்டு, நான் பருப்பு வகைகள் மட்டும் எனக்கு தாருங்க, 10 நாள் கழிச்சு பாருங்க என்னை விட ஸ்ட்ராங்கா யாரும் இருக்க மாட்டான்றா. அப்ப நல்லா தெரியுது பருப்பு வகைகள் ஸ்ட்ராங், நல்லா தின்றாங்க. இந்த ஒரு சந்திங்கிற இதுல போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த பச்சை ஓலை தூக்கிட்டு சுத்துவாங்க, அப்புறம் கண்ணீர் விட்டு கதறுவாங்க. இதைத்தான் செய்யறாங்க தவிர பாவத்தை குறித்து ஒரு நடுக்க இல்லை. பாவம் பொல்லாதது என் வாழ்க்கையை ஒலிச்சிரும்னு அவங்க நடுக்க இல்லை. இயேசு சிலுவையில செத்ததே மனுஷன் பாவம் செய்யக்கூடாது, அது கொடூரமானது என்றும் அது எந்த அளவுக்கு போகும், இன்னே நான் வாங்குறேன்னு அடியும் சிலுவை மரணமும் இதுவரைக்கும் உங்களை கொண்டு போய் விடும் என்பதற்காக ஒரு அங்கீகாரத்தை காமிக்கிறார். பாவத்துடைய தண்டனை எவ்வளவு வீரியம் எவ்வளவு பெருசு என்பதை காண்பிப்பதற்காக சிலுவையில் தொங்கினார். நம்மளுக்கு அவர் சிலுவையில தொங்கினார்னு பார்க்க கூடாது, அது பாவத்துடைய மிகுந்த தண்டனை நடக்கிறது. இந்த பாவத்தை நானும் செய்தா எனக்கும் தண்டனை உண்டு என்பதை உணர்த்தும்படிக்காக நடந்தது. நம்மளுக்கு பாவ உணர்வே இல்லாம போயிடுச்சு மனுஷனுக்கு. மாட்டுவோனாம எங்க மாட்டினான் பாவத்துக்கு? பாவத்திற்குடைய தண்டனையை அதிகாரிகளிடத்துல மாட்டினான். அங்க மறந்துடக்கூடாது. எங்க அப்பாவை மீறி நான் பாவம் செஞ்சிருவேன், தப்பிச்சிடலாம். ஆனா இங்க அதிகாரத்துவம் ஒண்ணு இருக்குது. யூதர்கள் ஒருத்தன் இருந்தான், பரிசேயர்கள் ஒருத்தன் இருந்தான், சரிசேயர்கள் ஒருத்தன் இருந்தான், டீச்சர் ஆஃப் தி லா ஒருத்தன் இருந்தான், பல பேர் இருந்தான். அவன் கையில தான் மாட்டினான். தாயின் தகப்பன் தண்டிக்க முடியாது யாரையும். ஆனா இங்க அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் சிலுவையில போயிட்டு அவர் பிரிச்சது. அதனால சொல்ற பாவம் இவ்வளவு அளவு கொடூரமானது, யாரும் பாவம் பக்கம் திரும்ப கூடாது என்பதற்காக சிலுவையில தன்னை காமிக்கிறார். யாரும் பாவத்தை பத்தி எல்லாம் போதிக்கிறதே கிடையாது. ஏன் பாவத்தை பத்தி போதிக்கிறது கிடையாது? ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்தாலும் மட்டும்தான் பாவத்தை பற்றி கண்டித்து உணர்த்துவான். பரிசுத்த ஆவி இல்லைன்னா அதை பற்றி பேச முடியாது. அவன் பாவத்தை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, சிலுவையில இயேசு சாபமானார் பாவமானார் ஏன் பேசணும்? அது கொடூரமானது, அதுல யாரும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை போதிக்கணும். சரி, யூதாவுடைய பாவ வாழ்க்கையுடைய தண்டனை சொன்னேன். ரெண்டாவது, அவனுக்கு பையன் பேர் ஏர். அந்த ஏருக்கு தாமார் என்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி வைக்கிறார், அப்பா கட்டி வைக்கிறார். ஏரை குறித்து வேதம் சொல்லுது, ஏர் மிகவும் மோசமான மனுஷன். தகப்பன் தண்டிக்கவே இல்லை, அவனை தண்டிச்சது கர்த்தர் அடித்தார் இருக்குது அந்த வசனத்துல 38வது அதிகாரத்துல. பாவம் கொடூரமானதுனால கர்த்தர் அடித்தார். ரெண்டாவது பாவத்தை சொல்றேன். முதல்ல அப்பையும் பாவம் செஞ்சான், அடி, அவருடைய மனைவி செத்துச்சு, பெரிய காயம். அடுத்து மூத்த மகன் ஏர் பாவம் கல்யாணம் கட்டுறான் தாமார, அவன் கொடூரமா இருக்கிறான், அவனுக்கு அடி விழுது, அவன் செத்து போயிடுறான். மூணாவது அடி, பாவத்துடைய அடி. அடுத்து வானா, மூஞ்சி அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் பேர் வானா. அப்பா போய் சொல்றாரு, வானா, இவன் கேட்கிறான், தகப்பனே இந்த மைனி இருக்கிறாங்கல்ல, ஆமா மைனி நீ பொண்டாட்டி ஆகி அப்படின்றார். ஏன்னா யூதருடைய கலாச்சாரத்தின்படி அப்படி செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் 5 ஆம்பளை இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் ஒரு பையனை கெட்ட, அந்த ஃபர்ஸ்ட் பையன் இறந்துட்டான், ரெண்டாவது உள்ள பையன் மைனி தான் கெட்டணும், மைனியும் குழந்தை தான் கெட்டணும். யூதருடைய பழக்க வழக்கம். 5 பேர் 7 பேர் இருக்க, 7 பேர் ஒரு வீட்டில் இருந்தா 6 பேர் செத்தாலும் 7வது இந்த
பெண் குழந்தை தான் கெட்டணும். இது யூத பழக்க வழக்கம். அதனால அப்பா போய் சொல்றாரு, ஓனா மைனியை கெட்டிக்க. இவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. பழக்க வழக்கம், இதோடைய பழக்க வழக்கத்தின்படி போய் மைனியை போய் கெட்டி மனைவி ஆக்கிட்டான். அப்பா சொல்றாரு, ஏன் மைனியை மனைவி ஆக்கணும்? நீ மைனியை கெட்டினா உன்னுடைய அண்ணனுடைய பேர் பூமியில நிலைச்சு நிற்கும். நீ அவளுக்கு குழந்தை பிறந்தா, அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த பையனுக்கு இன்சியல் எப்படி விடணும்? யூத மார்க்கத்தின்படி தம்பி குழந்தை பெற்றான், அண்ணனுடைய இன்சியலை போடணும். இன்னாருடைய பையன், இவர் மிஷின் மாதிரி குழந்தை கொடுக்குற மிஷின் மாதிரி, ஆனா பேர் அவர் தான் போடணும். அவருடைய பேர் நாமும் அற்று போக கூடாதபடிக்கு அப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னாங்க. இவன் என்ன பண்ணுவான்? மைனிய மனைவி ஆக்கிட்டான், கெட்டியாச்சு. கெட்டின பின்னாடி குழந்தை பெத்துக்கு சொன்னா குழந்தை பெத்துக்க மாட்டேன்றான். ஏன் அவன் சொல்றான், நான் குழந்தை பெத்து எப்படி எங்க அண்ணன் பேர் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு அந்த யூத சட்டத்துக்கு புறம்பாய், தேவ சட்டத்துக்கு புறம்பாய் நின்னான். கடவுளுக்கு கோவம் வந்துச்சு. வேதம் சொல்லுது, போட்டார் அடின்றது, அவனும் செத்து போயிட்டான். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றோம்னா, பாவமா இருந்தால் இயேசுவானாலும் தண்டிக்கப்படுவாருங்கிற ஒரு பெரிய சிஸ்டம் பைபிள் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். பாவமானால் எவ்வளவு பெரிய அதிகாரி ஆனாலும், தேவனே ஆனாலும் பாவத்துக்கு தண்டனை அனுபவிப்பான் என்பதை திட்ட தெளிவாக பைபிள் விளக்கி விட்டது. அவன் பாவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மிகவும் கொடூரமானது, தேவனே தண்டிக்கப்படுவார் அரசாங்கத்தினால், அந்த அளவுக்கு போயிட்டு. இன்னொன்னு சொல்றேன் அடுத்து. அப்புறமா யூதா சொல்றாரு, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு சாபம் இருக்குது, அதனால தான் நம்ம வீட்டில எல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறோம். ஆனா அவருக்கு புரியல, அவர் செய்த பாவம் புரியாது. அவர் புறஜாதி பொண்ணை கட்டிருக்காரு, அதனால சாபம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. மகன்கிட்ட சொல்றாரு, நீ சின்ன பையனா இருக்கிற, நீ மைனிய மூணாவது பையனை பார்த்து சொல்றாரு, நீ மனைவியாக்கி கொள்ளாண்டா, நான் பேச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. இவர் மருமகிட்ட போய் சொல்றாரு, மருமகளே தாமாரே, நீ என்ன பண்ற, உங்க அப்பா வீட்டுக்கு போய் இரு, அங்க போய் இரு, பையன் சேலா மூணாவது உள்ள பெருசா ஆகுன பின்னாடி உன்னைய கல்யாணம் கட்டிக்கிடுவான். பையன் பெருசா ஆகுன பின்னாடி கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டான், மறுபடியும் பாவம் செய்யறான். சட்டத்தின்படி கட்டி மூணாவது புருஷனா இருந்தாலும் கட்டிக்கணும், கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி, கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே மறுபடி மருமவ ஒரு ஐடியா போடுற. மருமவ என்ன ஃபீலிங்ல இருக்கிறா, நான் ஏற கல்யாணம் கட்டிட்டேன், இனி நான் பிள்ளை பெத்தா ஒன்னு ஏற எனக்கு பிள்ளை பெக்கணும், இல்லைன்னா அவங்க தம்பி ஓனாம் பெக்கணும், இல்லைன்னா சேலா பெக்கணும், இல்லைன்னா சேலாவுடைய அப்பன் உயிரோடு இருந்தா யூதா இருந்தா யூதாட்ட பிள்ளை பெத்துக்கணும். அப்படிதான் இந்த சிஸ்டம் வருது. அப்ப இவரு என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு கெட்ட நண்பன் இந்த ஈராவை கூட்டிட்டு ஆடுகளுக்கு மயிர் கத்திக்க போறாரு. எப்பவுமே இந்த கெட்ட நண்பன் நல்ல விஷயத்துலாம் வருவோம் பாருங்க, போறாரு. போகும்போது அந்த நண்பன் வர்றாரு, ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க. போகும்போது இந்த யூதா எந்த இடத்துல மயிர் கத்தரிக்க போகணும், ஆடுகளுக்கு முடி வெட்ட போகணும், அந்த ரகசியம் எல்லாம் மருமகளுக்கு தெரியும். ஏன்னா மருமவ ரெண்டு பையனை கட்டி அங்க வாழ்ந்துருக்கிறா, மாசம் மாசம் வருஷம் வருஷம் முடி வெட்ட போகும்போது எங்க போவான்னு தாமாருக்கு தெரியும். இவர் எங்க முடிவெட்ட கொண்டு போறாரோ அங்க ஒரு நதி இருக்குது, நதி பக்கத்துல அங்க விதவைகளுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டு யூத குலத்துல. நம்ம ஊர்ல உண்டு பாருங்க, விதவைகளுக்கு தாலி போட மாட்டான், அவன் கம்மல் போட மாட்டான், பொட்டு வைக்க மாட்டான், பூ வைக்க மாட்டான். கடவுளுடைய சட்டம் கிடையாது இதெல்லாம். ஒரு மனுஷன் புருஷனை இழந்தா அவமான சின்னம் இங்க நினைக்கிறாங்க. யாரும் நினைக்கல, பெண்கள் தான் நினைக்கிறா, புருஷர்கள் யாரும் நினைக்கல. பெண்கள் ரொம்ப மோசம் அடிக்கடி சொல்லுவோம், இது தான். ஆம்பளை எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டான். ஒரு பொம்பளை பூ வச்சிருந்தாலோ பொட்டு வச்சிருந்தாலோ பொம்பளை தான் சொல்லுவா, இவளுக்கு தேவையா இந்த நைட் இப்படி போட்டு போற தேவையா, துப்பட்டா சரியா போடல தேவையா. பொம்பளை தான் பொம்பளை குறை பேசுறது, ஆம்பளை பேசாது. அப்ப அந்த மாதிரி இந்த பொண்ணு அங்கே ஒரு சட்டம் இருந்துச்சு, விதவைகளுக்கு தனி ட்ரெஸ் இருந்துச்சு. அவ என்ன பண்ணிட்டா, விதவை ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சு போட்டான். மாமை ஏமாத்துறான், களைஞ்சி போட்டுட்டு நல்ல பெரிய தொங்கட்டம், முடியெல்லாம் நல்ல கேர்சல் தூக்கி விட்டு நல்ல தங்கத்தெல்லாம் வளைச்சு கட்டிக்கிட்டு நல்ல பெரிய லெக்கின்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஷூ எல்லாம் பெருசாக மாடலை போட்டுட்டு கீர்ஸ் எல்லாம் போட்டுட்டு டொக்குன்னு நடந்து போய் அங்கே போய் ஒரு நதி பக்கத்தில் இருக்கிறாரு. இவர் அந்த வழியாக போறாரு. இவருக்கு மனைவி இல்லை, யூதாவை தான் துதி. யூத குளத்துல தான் ஏசு பிறந்தார், இந்த குளத்துல ஏசு பிறந்தார் பாருங்க. டொங்குன்னு போறாரு. அங்கே ஒரு பெண் அழகா இருக்குது, மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கிறா, அழகா இருக்கிறா. இவர் கேட்கிறாரு, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? அப்ப அந்த புள்ள கேட்குது, ஏன்? நான் தெரியாம காணான ஸ்திரியை கட்டிட்டேன், அவ செத்து போயிட்டா, இந்த வயசுல பெண்ணும் கட்ட முடியாது, அதை ஏதாவது நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. பாவம் எப்படிலாம் விளையாடுது பாருங்க.
அவன் அந்த பொண்ணு அதுக்கு தான் வந்திருக்கிறா மருமவ. அப்ப அவன் சொல்ற அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், எனக்கு ஏதாவது தரணுமே நீங்க. அப்ப இவர் சொல்றாரு நம்ம ஆட்கள் பொண்டாடிக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டான். அவர் சொல்றாரு என் தொழுவத்துல வெள்ளாட்டு குட்டி இருக்குது அப்படின்றார். பொண்டாட்டிக்கு வெள்ளாட்டு குட்டி தோல் கொடுக்க மாட்டான். நதியோரமா ஸ்டைல கேஸ்டைல் வச்சிருந்தா ஆட்டுக்குட்டி தர்றன்றான். அப்ப இவர் சொல்றாரு அது தொழுவத்தில் இருக்குது, ஆட்டுக்குட்டி கொண்டு வர முடியாது, இப்போ கொண்டு வரல நான். அப்ப அந்த பொண்ணு கேக்குது சரி ஆட்டுக்குட்டி கொண்டு வரல, அடமானம் தா அப்படின்ட்டு. அப்ப இவர் அடமானம் கொடுக்குறாரு. காரியம் முடியும் பாருங்க, எல்லாம் யாராலும் கொடுத்துருவான். அவன் லவருக்கு செயினை கடத்தி கொடுப்பாரும், லவருக்கு செருப்பை கலத்தி கொடுப்பாரும், லவருக்கு 7 லட்சம் கொடுப்பாரும், 10 லட்சம் கொடுப்பாரு, எல்லாம் நடக்கும். ஆனா உண்மையான தாய் தப்பனுக்கு சோறு நடக்காது. ஹலோ, உண்மையான அப்பாவுக்கு சோறு நடக்க இதெல்லாம் நடக்கும். இந்த ஃபீல் செக்ஸ் ஃபீல் எல்லாம் நடக்கும் பாருங்க, பாவ ஃபீல் எல்லாம் நடக்கும். நம்ம குடிப்பாரும், ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு 400 நம்ம குடிப்போம். ஆனா அப்பனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டோம். இது பாவம் தான், இதெல்லாம் வேலை செய்யுது. புரியுதா? இதுல சுயநலம் அப்பதான் வேலை செய்யுது. சரி, அப்ப அந்த புள்ளட்ட போய் கேட்கறாங்க. இவர் கேட்கிறாரு. அப்ப அந்த புள்ள சொல்லுது எனக்கு ஏதாவது கொடுன்னு. அப்ப இவரு சொல்றாரு என் மோதிரம், என் ஆரா, என் கோல் எல்லாம் வச்சுக்கினாரு. அந்த புள்ள ஓகேன்னு சொல்லிட்டு சரி மாமாவும் மருமகளும் அவங்க ஃபெலோஷிப் ஆயிட்டாங்க. ஆகின பின்னாடி போயிட்டாங்க. இவருக்கு ஒரு கெட்ட நண்பருக்கு ஈரான், இதுக்கெல்லாம் தோண அவரு நம்மளுக்கு ஒரு நண்பன் எப்ப பாரு கெட்ட நண்பன், கேடுக்கெல்லாம் ஒரு நண்பன் பாரு, கூட சேர்க்காத. ஆமேன், எங்க போய் முடிதும் பாரு. இவர் போயிட்டாரு. அப்பா மனைவி இல்ல, கொஞ்ச நாளைக்கு பின்னாடி சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு இவர் போயிட்டார். நண்பனும் கேட்கிற விசாரிக்கிறார், யூதா எப்படி இருந்துச்சு, எங்க நாட்டு பெண்கள்லாம் சூப்பர் தானே? சூப்பர்ப்பா. கிளம்பியாச்சு. தொழுவத்துட்டு போயிட்டாரு. நண்பட சொல்றாரு இந்த வெள்ளாட்டை கொண்டு கொடுத்துட்டு அவட்ட இருக்கிற அந்த கோலு, அந்த ஆறாம், அந்த மோதிரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். இவர் ஆட்டை கொண்டு போகிறாங்க, ஆளை காணையில். உடனே என்ன ஆச்சுன்னா யூதாவுக்கு பக்குன்னு அடிச்சிச்சு. ஏன்னா எப்படி அவ நம்மளை மாட்டி கொடுக்க போறா. ஹலோ, எல்லா பாவம் செய்யறவனுக்கும் மாட்டுவோம்னு தெரியும். ஆனாலும் மாட்டுவோம் தெரிஞ்சாலும் அவன் பாவத்துல விழத்தான் செய்யறான். பாவம் செய்யற எல்லாருமே மாட்டுவோம் தெரியும், பிரச்சனை தெரியும். அது பழைய காலத்துல பரவாயில்ல, ஒரு வீட்டுக்குள்ள போனா தெரியாது. இப்ப இது புதிய ஏற்பாட்டு காலம் பாருங்க. எப்படின்னா மொபைல்ல ஃபுல்லா லைட் வச்சிருக்கணும். பின்னாடி முன்னாடி ஒரு லைட் இருந்துச்சு, மேல பக்கம் இருந்துச்சு. இப்போ கேமராவும் பார்க்கலாம், லைட்டும் போக்கஸ் அடிக்கலாம். 4 லைட் 3 லைட் பளிச்சுன்னு வச்சிருக்கலாம். தப்பவே முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல பாவம் பெருகின காலத்துல நம்ம தப்பவே முடியாது. ஆனாலும் பயப்படுறான், ஆனாலும் அதை செய்யறானே. பாவம் எவ்வளவு கொடூரம், பயப்படுறான். அரசாங்கத்துக்கு அடிக்கும், கேவலம். இவரு தப்பு பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள் ஆகல. அவன் சொல்றான் டேய் இப்படி போன பாரு, அந்த நதி ஓரத்துல ஒண்ணு இல்ல. அப்ப ஈரான் விசாரிக்கிறான், இந்த ஊர்ல இந்த தாதிகள் எல்லாம் உண்டுமா, விபச்சார ஸ்திரீகள் உண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது அவங்க சொல்றாங்க எங்க ஊர்ல அப்படி ஒரு ஸ்திரியே கிடையாது, எங்க ஊர்ல விபச்சாரம் கிடையாது. உடனே ஈராமுக்கு பக்காயிட்டு, நண்பன் மாட்டிக்கிட்டானே அப்படின்ட்டு மாட்டிக்குவான். அவன் நண்பனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சில பாவங்களை எது காட்டி கொடுக்கும்னா பாவமே காட்டி கொடுக்கும். 3 மாசம் ஆகல, யூதாவுடைய மரும வயிறு பெருசாயிடுச்சு. இப்படி நேரம் நடந்த பொண்ணு, இப்படி குனிஞ்சு நடந்த பொண்ணு, புருஷன் செத்துட்டாங்க. நாளாக இப்படி வர்றா. ஹலோ, இப்படி மாற வந்துட்டு இருக்கிறா. அந்த தாமாருடைய அப்பா அம்மாவுக்கு என்னம்மா இப்படி இருந்த கணவன் கவலையில இப்படி 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 வந்துட்டு இருக்கிறீ அப்படின்ட்டு ஒண்ணு அந்த சொல்லல, அடின்னு அடிக்கிறாங்க. யாரடி இது காரணம்? பேசவே இல்லை பாருங்க. நம்ம பெண்கள் அப்படித்தான், தப்ப பண்ணிட்டு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அவரை நீ சொல்லி கொடுக்கறதா வயிறு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஹலோ, பாவத்தை மறைக்க முடியாதுன்றது சிலுவை ஒரு காரணம். பெண்கள் பாவத்தை மறைக்க முடியாதுன்னு சொல்லி தனி சிஸ்டம் கற்பனை ஒண்ணு வச்சிருக்கிறாரு, தப்பவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். குழந்தை பெற்றுக்க வேண்டும் என்பதற்காக அது உங்களுக்குள்ள வைக்கப்படவில்லை. அது ஒரு முக்கிய நோக்கம். 2வது நோக்கம், நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக அது உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. நீங்க அதை மறந்துடுறீங்க. சரி, அவருக்கு மாமாவுக்கு ஒரு போது இப்படி மருமகள் குழந்தை உண்டாயிருக்கிறா, கற்பம் தெரிச்சிருக்கிறா. மாமாவும் கோபம், என்ன கோபம் வந்துருமா உங்களுக்கு? என்ன அவ கற்பவதி ஆயிட்டாளா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், கல்லறிஞ்சு கொல்ல வேண்டும். இவர் செஞ்ச பாவத்துக்கு அளவே கிடையாது. அடுத்தவங்க பாவம் செஞ்சா மட்டும் நெஞ்சு ஒரு மாதிரி, என்னது என் மருமகள் இப்படி இருந்து இப்படி மாறி விட்டாளா, ஆம் கல்லறிந்து கொல்ல வேண்டும். இவரு பிறந்ததுல இருந்து கிழவன் ஆயாச்சு. இவரு பாவத்தை பத்திலும் கண்டுபிடிக்க கூட யார், இவரு அவரோட பாவத்தை பத்திலும் உணர மாட்டார். அடுத்தவங்க பாவம் செய்யும் போது கோவம் வந்துருது, இது கூட பெரிய பாவம் செஞ்சிருக்கா, மறு கொல்லணும்னு.
அவன் பதுக்க வர்றா. யாரை கொல்லணும்? ஹலோ மாமா, யாரை கொல்லணும்? உன்னை கொல்லணும். முதல்ல கோலதைக்கு வீசுறா, கொல்லு. என்ன? என்னுடைய கோலா? ஆரம் அவருக்கு தெரிஞ்சு வச்சு. மூணாவது மோதிரம் போட்ட உடனே சக்குன்னு பத்திக்கிடுச்சு. அவமான சின்னமாயிட்டேனே. ஹலோ, நான் சொல்லுவேன், நீ ரகசியமா பாவம் செய்தாலும், நீ பாவம் செய்கிற ஆள் யாருன்னு தெரியாம இருந்தாலும், எந்த இருட்டல நீ பாவம் செய்தாலும் அது வெளியரங்கமாக கொண்டு வரப்படும். அவன் சொன்ன எப்படியாவது தந்திரமா பாவம் செஞ்சுட்டு இனி பாவத்துல தப்பி பாவத்துல நம்ம மாற்றிடக்கூடாது என்பதற்காக கடகடகடன்னு ஆளையும் கெட்ட நண்பனையும் வெள்ளாட்டையும் விட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் பார்த்தான். ஆனா பாவத்துக்கு தண்டனை ஒண்ணு இருக்கு, யாருமே பார்க்கறது கிடையாது. அது எப்படியானாலும் பாவம் செஞ்சவன உலகத்துக்கு கொண்டு போய் அபகீர்த்தியை பரப்பி விட்டுருது. அவர் யூதா சொல்றாரு, தப்பு பண்ணிட்டோம், முக்கியமா பாவத்துக்கோ அந்த நண்பன் சொல்லுவாங்க, தப்பு பண்ணிட்டோம், கெட்ட பேர் வரக்கூடாது, அவகீர்த்தி வரக்கூடாது, ரொம்ப முக்கியம் பார்த்துக்க. அதனால நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்கலாம் கெட்டவனையெல்லாம் நம்ம கூட்டத்தில் சேர்க்கக்கூடாது. எங்கள் ஊரில் இந்த தேங்காய் களவங்க போவாங்க. நம்மளுக்கு அந்த தென்னமரம் உள்ள நாடு பாருங்க, இந்த ஈத்தாப்பள்ளி, நாகர்கோயில், கன்னியாகுமரி தென்னமரம் உள்ளது. நான் அவங்க எல்லாம் தேங்காய் களவம்பாங்க. நான் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பேன். நான் எங்கேயாவது காப்பி கலரில் சட்டை தெரிஞ்சுட்டுனா பறந்துடும், நான் பிச்சிருவேன். நான் எனக்கு அவ்வளோ பயம். அங்கே களவங்கிறான், நாங்கள் இருக்க மாட்டோம், ஓடிடுவோம். நான் அந்த கூட்டத்திலே இருந்து யாரோ ஒருத்தன் ஊரில் போய் சொல்லி கொடுத்துருவான். மாற சண்டை. எல்லாரும் சொல்லுவாங்க, குமார் தான் சொல்லி கொடுத்தான். நான் தான் ஆள் வந்தவொடனே ஓடிட்டேன். அப்புறம் நான் இங்கே சொல்லி கொடுக்கறது ஏன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ளாக நீங்க எவ்வளவு பெரிய நண்பனா இருந்தாலும், எப்படிப்பட்ட சிநேகிதனா இருந்தாலும், உங்க பாவத்துக்கு உங்களை அநியாயமா விற்பானே அல்லாமல் உங்களை காட்டி கொடுக்காம போக மாட்டான். உங்களை விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் கோரம், பாவத்தின் சம்பளம் முள்முடி, பாவத்தின் சம்பளம் நிர்வாணம், பாவத்தின் சம்பளம் ரத்தம் சிந்துதல். இதுதான் சிலுவையில தேவன் காமிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆமென் சொல்லுங்களா, ஆமென் சொல்லுங்களா. பிரசங்கம் இப்படி போயிட்டு இருக்கிற, வியாழக்கிழமை போய் பாண்ட கிழவனுக்கு காலை போட்டு கழுவுற யாருங்க நீங்க? நல்ல காலம், எங்க அப்பாலாம் போய் கால் கழுவு கொடுக்கல, அவன் தண்ணியே கருப்பு கலர்ல போயிருக்கும். அவன் பாண்ட கழுவுமார்கள் போய் காலை கழுவுறாங்க. ஏசு காலை கழுவுனாரு பாருங்க. அதெல்லாம் யாருன்னா சொல்றேன், யோவான நல்ல பெரிய சட்டியில போட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சி யோவான உள்ள போட்டு அவிச்சாங்க. நம்ம யோவான அவிச்சாங்க. கடவுளுக்காக ஜீவனுக்கு விட்டு கொடூர மரணமாட்டு வாழ்வதற்காக அவங்களுக்கு காலை கழுவுனார். நம்ம ஒரு ஃபாதர் மாதிரிலாம் எல்லாம் குடிகாரி, 10 குடும்பத்தை கெடுத்த கிளவி மாறுங்க. அங்க 12 கிளவி, இங்க 12 கிளவி. நம்ம இங்க பெந்தோகத்துல காலை கழுவ பாருங்க. ஐயோ, ஒரு நாள் ஒழுங்கா சபைக்கு வந்துருக்க மாட்டான். அவ சாவறதுக்கு ஊசி குத்திட்டே இருப்பா, அவளை கொண்டு போய் காலை கழுவாப்புல. இதெல்லாம் தேவை கிடையாது பாருங்க. பிரச்சனை இல்லை, அது பாவம் கிடையாது, தேவையில்லை. தேவை ஒன்னே ஒன்றுதான். நீங்கள் சிலுவையில பார்க்க வேண்டியது, அவர் சிலுவையில சிந்துறதுக்கு முன்னாடி காலை கழுவுனாரு, அதெல்லாம் பார்க்கக்கூடியது. உன் பாவத்திற்கு சிலுவையில அப்பா அம்மான்னு சொன்னாலும் இறக்கி விட முடியாது, அப்படி கொடூர கொலை நடந்துச்சு, அதைத்தான் பார்க்கணும். நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கறது கிடையாது. காலை கழுவுறது, குருத்தோலை கையில் பிடித்து ஓசனா பாடிடுவேன், எங்க ஆத்தாளுக்கு சோர் போட மாட்டேன். எப்படி? இன்னொரு சொல்றேன் நான். வெள்ளிக்கிழமை எத்தனை சாவு நடந்துச்சு பாவத்தின் நிமித்தம் மட்டும்? 4 சாவு. அதை கொஞ்சம் சொல்லிட்டு போனேன். ஏசு கிறிஸ்து மட்டுமல்ல பாவத்தினால சத்தது. ஏசு கிறிஸ்து 2 பக்கத்துல 2 கள்ள இருந்தான். அவன் பேர் போட்டிருக்கு பாத்தீங்களா, கள்ள. ஏன் கள்ளனை சிலுவையில போட்டு குத்துறான்? கள்ளன் தப்பிக்க முடியாது என்பதை சிலுவை இன்னும் காட்டுகிறது. இன்னொரு தூக்குல தொங்குனான், யூதாஸ் காரியத்து, வஞ்சிக்கிறவன். தன்னுடைய எஜமானனை வஞ்சிக்கும்படிக்கான எல்லா திட்டங்களையும் போட்டு வஞ்சிச்சதுனால அவனுக்குள்ளாக பிசாசு இறங்கி அவனையும் தூக்கு போட வைத்து வயிறு வெடிச்சு செத்தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவையில சாவல, சிலுவையில 3 சாவு, 1 தூக்கு. நல்லா புரிஞ்சுக்க, இதெல்லாம் பாவத்துடைய அட்டூழியம். நீங்க, நான் சொல்றேன், உங்களுடைய பாவத்து நிமித்தமாய் நீங்கள் அதிகாரத்திலிருந்து தப்பினாலும், முதலாவது தகப்பன்றது தப்பினாலும், 2வது அதிகாரத்திலிருந்து தப்பினாலும், 3வது பாவம் என்கிற பிசாசு உங்களுடைய இருதயத்துக்குள்ளாய் புகர்ந்து உங்களை தூக்கில் தொங்கி மரிக்கும் வரைக்கும் அது போராடும். பாவம் கொடூரம்.
என்ன யாருக்கு என்ன செஞ்சிருவான்? உன் மூச்சு காத்தை நிறுத்துவதற்கு இங்கே போராடுகிற அரசாங்கமும் பிசாசும் உன்னை விடமும் 1000 மடங்கு அதிகாரம் உடையது. அதான் முதலே சொன்னேன். இயேசுவே அவங்க எம்மாத்திரமா தூக்கி போட்டு சிலுவையில் அடிச்சவங்களுக்கு, நீ செய்கிற பாவத்துக்கு நீ செய்கிற அட்டூழியங்களுக்கு நீ சொற்ப மேற்று காணாமல் கரைச்சி போட்டுருவாங்க. பாவம் அவ்வளவு கொடூரமானது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு பாவத்தை சொல்லிட்டு போறோம். கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்புறமா இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குனதை பத்தி பார்ப்போம் இல்லையா? ரூபன் 49 அதிகாரம் ஆதியாகமம். அவன் பேர் வந்து ரூபன். அவங்க அப்பா பேர் வந்து யாக்கோப். இந்த யூதாவை பத்தி பேசணுமே, அவன் யாக்கோப். யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள். புத்திரன் பேரு ரூபன். எல்லாரும் சொல்லுங்க ரூபன். சத்தம் போட்டு ரூபன். அவன் சேஷ்ட புத்திரன் சொல்லுது. பிறந்த பையன் சேஷ்ட புத்திரன். யாக்கோபுடைய எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரன். நம்ம ஊர்ல இளைய பையனுக்கு தான் வீடு கொடுப்பாங்க. எங்க வீட்டுல நான் தான் இளைய பையன், எனக்கு வீடு கொடுத்தாங்க. அங்க மூத்த பையனுக்கு தான் வீடு கொடுப்பாங்க. வீடு, சொத்து, ராஜ்யம், பதவி, பணம், பொண்ணு எல்லாம் அவனுக்கு தான் கொடுப்பாங்க. மூத்த பையனுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல இளைய பையன் கொடுப்பாங்க. எப்பவுமே கெட்டு போறவன் பின்னாடி யோசிக்கிறான். முன்னாடியே பிறந்து வேலை செஞ்சு படிச்சு சம்பாதிச்சு எல்லாம் செய்வான், அவனுக்கு வீடு கிடைக்காது. பள்ளிக்கூடத்துக்கே போகாது, தின்னுட்டு கிடக்க வீடு எழுதி வைப்பாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு மூளை இல்லைங்கிற இதுலயே காமிச்சிருவான். முதலே பிறந்திருப்பான், எவ்வளவு கஷ்டப்படுவான், எவ்வளவு வேதனைப்படுவான். தம்பிக்கு சாப்பாடு கொடுப்பான், தம்பிக்கு ட்ரெஸ் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. நீ மனைவி கட்டிட்டான், மனைவி சரியில்லை. மனைவி சரியில்லைன்னா அவன் உழைச்சதெல்லாம் தப்பாயிருமா? கொடுக்க மாட்டான். இங்க கடைசி வரைக்கும் இந்த இளைய பையனை நம்பி 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 பாட்டி கிளவி ஆயிரும், ஒன்னு அனுபவிக்க மாட்டான். ஏழைவனுக்கு வீட்டை கொடுப்பாங்க, மூத்தவன் தான் வீட்டை கொடுப்பாங்க. இது ரூபன் என்ன பாவம் செஞ்சிட்டான்? அவர் சொல்ற தண்ணியை போல தழும்புனான் இருக்குது. சொல்லுங்களா, தண்ணியை போல தழும்புனா அப்படின்றது. அப்படி என்ன அர்த்தம்? தண்ணீர் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சிதறி ஓடும். தண்ணி மட்டும் அப்படிப்பட்ட ஒரு பலம் உள்ளது. நீர், ஆகாரம் எல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் சிதறி ஓடும். அதுல சுத்த தண்ணி எல்லா தண்ணீரை பார்க்கலும் கட்டுப்பாடு இல்லாமல் சிதறி ஓடும். அப்படி போல ரூபன் கட்டுப்பாடு இல்லாதவன்றார். ஏன்னா அம்மா லேயால் அம்மாட்ட போய் படுத்துட்டார். இவரு மோசமான மனுஷன். நான் சொல்லுவேன், நீங்க நினைக்கலாம், சி அம்மாட்டெல்லாம் யாராவது படுப்பாங்களா அப்படின்ட்டு. ஏங்க, அற்புத விதமான பரிசுத்த கோத்திரம் 12, அற்புத விதமான தகப்பன் யாக்கோபு. யாக்கோபுடைய முதல் மனைவி லேயால். அந்த லேயால தான் மூத்த பையன் தவறாக நடந்தான்றது. இது என்ன அர்த்தம்? அவன் மனப்பூர்வமா செஞ்சானாங்க. யாரும் மனப்பூர்வம் செய்ய முடியாது, ஆனா இவன் மனப்பூர்வமா செஞ்சான். காரணம், மனப்பூர்வமா செய்யும்படிக்கான ஆவி இவனுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்க. பாவம் எவ்வளவு கொடுறோம் பாரு, வரும்ல. அது நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்? நீ பாவத்தில் இருக்கிறவனுக்கு பாவத்தை பத்தி தெரியாது. பாவத்தை விட்டு வெளியே இருக்கிறவனுக்கு தான் தெரியும் பாவம் எவ்வளவு கொடூரமானது, அது வேலை செய்யும். கடைசியில் அவன் பாவம் செஞ்சதுனால யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கும் போது, உனக்கு தண்ணீரை போல தழும்புறவனே, உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தார். மூத்த பையன் யாக்கோபுக்கு. ஆனா வேதத்துல ஒரு சுக்குக்கும் புரோஜனம் இல்லாம ஆயிட்டான். ஆமேன் சொல்லுங்களேன். நம்மளுக்கு என்னங்க, நம்மளுக்கு 40 நாள் ஒரு சந்திங்க, 41 நாள் போய் குவார்டர் குடிக்கணுங்க. நம்ம ஒரு சந்தியெல்லாம் அவ்வளவுதான். இந்த ஒரு சந்தியெல்லாம் வச்சு அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. வேதம் சொல்லுது, ஏன் சொன்னார், உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அவமாக்குறீர்கள். நீங்கள் ஒரு சந்தியும் முட்டையும் அவியலும் பொரியலும் தின்னுகிட்டு வெறும் மீனும் இறைச்சி திங்காததுனால நீ பரிசுத்தவான்னு சொல்றியே. இந்த பரிசுத்த வாழ்க்கை வந்து தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கை அவமாக்குறது அப்படின்றாரு. நல்லதுக்கு வா. நான் கேட்கிறேன், நானு நீங்க முட்டை திங்காம இருக்கிறதுனால, முட்டை திங்கிறதுனால உங்க பாவம் போமாங்க? நீங்க கோழி திங்காம இருந்தவங்க பாவம் போமான்னு கேட்கிறேன் நானு. அப்படின்னா நீங்க கோழி திங்காம இருந்தா பாவம் போவும், மீன் தின்னாம இருந்தா பாவம் போவும், உளுந்தங்கஞ்சி குடிச்சா பாவம் செய்ய மாட்டோம்னா இயேசு பூமிக்கு வர வேண்டியது இல்லை. எல்லாருக்குமே உளுந்தங்கஞ்சியே கொடுத்து தின்னுட்டு இருக்கலாம், பாவம் செய்யாதபடி. பாவம் கொடுறது. நீ என்னத்தை தின்னாலும் என்னத்தை திங்காம போனாலும், காலை கழுவினாலும் காலை கழுவாம போனாலும், நீ கொடுத்தாலும் பிடிச்சாலும் பிடிக்காம போனாலும் பாவங்கிற சிஸ்டம் ஒன்ன கொல்லும். பாவம் ஒன்னைய கொல்லும். நீ ஆண் சொன்னாலும் விட மாட்டான் பாரு. சிலுவையில் தொங்கும் போது அடிக்கிறான், படங்களை காட்டுறாங்க, நேரம் பார்க்க முடியல. ஆணு வலிக்குது, ஆணு பல்ல கடிக்கிறாரு, அடிக்கதான் செய்யறான். மாட்டு நில சுக்குதன்றார். பாவத்தின் தண்டனை மரணம். மாட்டு சுக்குநூறாயிருவோம், கெட்டு போயிருவோம். அதனால அவர் சொல்றாரு,
இயேசுக்கு இந்த வழியா கொடுத்தாருன்னா அவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களுக்காகவும் ஒருவன் கெட்டு போறது எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கும். அப்ப எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் ஒரு தண்டை அடிக்கணும்னா அந்த மனுஷனை பிச்சு, அதாவது சதையா இல்லாதபடி சதைச்சு விட்டுருவான்கின்ற. நான் ஜெயில நீங்க மாட்டினீங்கன்னா ஒரு கொடூரம் எப்படி தெரியுமா, என் கூட 4 பேர் வருவான், நான் மட்டும் மாட்டினோம்னா அந்த 4 பேருடைய வேகையும் மாட்டின என் மேல வச்சு திப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? பாவத்துடைய பவர் அதான். அவன் 4 பேர் போயிருவாங்க, நாடு கடந்து போயிருவான். மாட்டினவனுக்கு 4 பேரும் சேர்த்து வச்சுக்கோ, அடிப்போம். அடிக்க அடுத்தாள் யாருல, அடுத்தாள் யார் கூட எங்க போன சொல்லு, அடி அடி நொறுக்குவான். உலகத்தாருடைய மொத்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றி வச்ச போது உலகத்தாருக்கு மொத்த பேருக்கு கொடுக்க வேண்டிய அடிய அந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு கொடுத்தாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கணும், நிசாரமா போயிடக்கூடாது. காலேஜ் ஸ்கூலுக்கு போனா அவ அழகா இருந்தாளா, நான் லவ் பண்ணிட்டேன், மாட்டுவணி. ஆமேன். உண்மையை சொல்றேன் நான், ஈஸி அல்ல இது ஈஸி அல்ல. அவனுடைய பாவம், அவன் அப்ப நாத்த செய்த பாவம் பிள்ளைக்கு மேல வந்து இறங்கி நிக்குது. பாவத்துல தப்ப முடியாது. அப்போ இப்படி பாவத்தினால கெட்டு போற மனுஷனை காய்ப சொல்றாரு, பாவத்தினால கெட்டு போற மனுஷனுக்காக ஒருவர் மரிக்கிறது நலம் அப்படின்றாரு. இது அர்த்தம் எது அப்படின்னு சொல்றாரு, எல்லா மனுஷனுக்காகவும் ஒருவர் மரிக்கிறது நலம் அப்படின்றாரு. இந்த எல்லா மனுஷருக்காகவும் ஒருவர் மரிச்சாரு பாருங்க, சிலுவையில அடிச்சு கொல்லப்பட்டு மரிச்சாரு பாருங்க. அதுல ஒரு சிஸ்டத்தை காமிக்கிறார், நல்ல அற்புத விதமான சிஸ்டம். அது என்ன சிஸ்டம் அப்படின்னா, இயேசு சொல்லுது, பவுல் இயேசு பற்றி போதிக்கிறாரு. ரோமரிய 6 ஃபுல்லா உயிர்த்தெழுதலை பற்றி போதிக்குது. அதுல என்னத்தை போதிக்கின, அவர் பாவத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்? பாவத்துக்கு என்று அப்படின்றார். நல்லா கேளுங்க, எல்லா மனுஷனுடைய பாவத்திற்காகவும் ஒரு பாவத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டார். என்ன சொன்னாரு? அவர் எல்லாருடைய பாவமும் அவருக்குள்ளாக வந்தபோது அந்த பாவமே அவரை இழுத்து கொண்டு போய் அவமானப்படுத்தி அவரை இரத்த சிந்த வைத்து அவரை சிலுவையில் கொண்டு அடித்து அவரை கொலை செய்ய வைத்து அவரை அடக்கம் செய்தது என்றார் பாவம், இல்லையா? அப்படி போல எல்லா மனுஷருக்காகவும் அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் வந்த பின்னாடி அவர் பாவத்தினால் கெட்டது போல அவர் தேவனால் நிரப்பப்பட்ட போது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படின்றது என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, சிலுவையில ஒண்ணுக்கு காட்டினாரு, பாவத்தினால மனுஷன் கெட்டு போயிறான்றாரு, அவரும் கெட்டு போயிட்டாரு. இப்ப தேவனுக்கென்று பிழைக்கிறாராம் அப்படின்னு என்ன சொல்லுது? தேவன் அவருக்குள்ளாக நிரம்ப 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 தேவனே அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக நிரம்புற அந்த வார்த்தை இல்லாவிட்டால் அவனுக்குள்ளாக நிரம்புற தேவனுடைய ஆவி அவனை தேவனுக்கென்று நல்ல கிரியை செய்யும்படிக்காய் மாற்றி விட்டுகிறது என்றார். அப்ப நல்ல கலங்க, சிலுவையில என்ன தெரியுதுன்னா, ஒண்ணு பாவத்துக்கு சம்பளம் இருக்குது. அதே சிலுவையில தொங்குற இயேசு சிலுவை மூலமா இன்னொன்னு காமிக்கிறது. சிலுவைக்கு அடுத்து சிலுவையில செத்த போது பாவம் தான் சாகடிச்சது, உயிர்த்த பொழுது தேவனா நிரப்பப்பட்ட போது அவன் தேவனுக்கென்று பிழைக்கிறான் இருக்குது. அப்ப சிலுவையில 2 விஷயம் நடந்திருக்குது. ஒண்ணு பாவத்துக்கென்று பாவத்தினாலே செத்தார், இன்னொன்னு சிலுவையில மரிச்சு 2 நாள் கழிச்ச பின்னாடி தேவனால் எழுப்பப்பட்ட போது தேவன் அவருக்குள்ள வந்த பொழுது அவர் தேவனுக்கென்று பிழைக்கிறார் அப்படின்றது. அப்ப நான் சொல்லுவேன், சிலுவையை பார்க்கிறவங்க செத்தது மட்டும் பார்க்க கூடாது, உயிரோடு எழும்புனதை பார்க்கணும். உயிரோடு எழும்புனது அவர் எப்படி எழும்புனார்? தேவனால் நிரப்பப்பட்ட பின்னாடி தேவனுக்கு நற்கிரியை செய்யும்படிக்காக, தேவனுக்கு பரிசுத்தம் வாழும்படிக்காக அந்த கேரக்டர், அந்த குணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த ஆவியினால் என்ன வார்த்தையினால் நிரப்பப்படுகிறீர்களோ அது செய்யும்படிக்காக உங்கள் அவயங்கள் ஓடுகிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். சரி, அப்ப புரிஞ்சிருச்சு எப்படி நாம சிலுவையில எல்லா மனுஷனுக்காக மரித்தார்ன்றது. அது என்னென்ன ஒரு விஷயம், எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார் இருக்குது, இல்லையா? அது இல்ல சொல்ல முடியாது. எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனா எல்லாரும் பாவம் செய்யறோமே, ஏன்? எல்லாருமே இன்னைக்கு பிரசங்கம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இயேசுனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்துட்டார். அப்ப நீ பாவம் செய்யக்கூடாது, ஏன் பாவம் செய்யற? மறுபடி உன் பாவம் சுமந்து தீர்க்கப்பட்டு ஏன் பாவம் செய்யற? என்னுடைய கேள்வி தான். என்னுடைய கடை, எனக்கு 100 கோடி ரூபாய் கடை இருக்குது. என் 100 கோடி ரூபாய் கடனை ஒரு ஆள் கொண்டு கடத்தை தீர்த்துட்டாரு. அப்ப நான் கடைக்காரன் இருக்க முடியாது, மேலும் நான் கடைக்காரன் இருக்கிறது. அவனை என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்பது உண்மைதான். நான் செய்த பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார் என்பது உண்மைதான். ஆனா மறுபடியும் நான் பாவம் செய்து மறுபடியும் பாவத்திற்கு கடைக்காரன் ஆகிறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பாவத்தை சுமந்து தீர்த்தது உண்மைதான், ஆனா நான் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு இன்னும் வாழல. இப்ப என்ன சொல்றாருன்னா, நல்லா கேட்டுடுங்க. மோஃபனி அம்மா இருக்கிறாங்க.
அவங்களுக்கு முதல்ல ஒரு 40 லட்ச ரூபாய் கடன். அவங்க மைனி கடத்தை மாத்திட்டு வச்சுக்கிடுங்களேன். மறுபடியும் 40 லட்ச ரூபாய் கடன் வந்துடுச்சு. எப்படி வந்துச்சு? இந்த கடத்துக்கு யார் பொறுப்பு? கடன் தீந்தாச்ச முதல்ல தீத்தாச்ச, மறுபடியும் இந்த கடன் யார் பொறுப்பு? இவங்க கடன். இந்த கடன் வருவதற்கு காரணம் என்னன்னா, அவர் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். இனி பாவம் செய்யக்கூடாதபடிக்கு அவர் உபதேசித்த சட்ட உபதேசங்களை மறந்து வாழுகிறார் மனுஷன். இங்க வந்துடணும், என் பாவத்தை மன்னிச்சிட்டார், என்னுடைய 100 கோடி ரூபாய் கடத்தை அவர் எடுத்துட்டாரு. இனி நான் கடத்துல வாழக்கூடாதபடிக்கு அந்த சிலுவையிலே பல போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சிலுவை பற்றிய போதனையை கேட்கும் போது இனி மறுபடி கடத்துல வாழக்கூடாதபடிக்கு நான் பணத்துல வாழும்படிக்கா என்னை மாற்றி விடுகிறது. நம்ம எங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, என் பாவத்தை மன்னிச்சிட்டார், இனி ஒண்ணு செய்யாண்டா விட்டோம். இனி என்ன செய்யணும் அப்படின்னா, பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷன் இனி பாவத்துல விழக்கூடாதபடிக்கு அவருடைய சட்ட திட்டங்கள் போதனையாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சட்ட திட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனி நீங்கள் பாவத்துக்கு நீங்களாக்கப்பட்டு நீதிக்கு பிழைப்பீர்கள். அப்ப இந்த உபதேசத்துக்குள்ள வரணும், சட்ட திட்டத்துக்குள்ளாக வரணும். நான் இது கேட்க மாட்டேன். நிறைய பேர் இது கேட்கும்போது பாருங்க, நான் இப்ப சொல்லல, இதை கேட்கும்போது ஒரு அம்மா ஒரு பிரச்சனை கேட்டு கடவுள் பின்னாடி தட்டிட்டார். நம்ம சபையில் நல்ல தூக்கம் வந்துச்சு, தட்டிட்டார். நல்லா தூக்கம் வரும். எனக்கு ஒரு சினிமா ஓடிட்டு இருந்தா மனசுல பயம் வரும், தூக்கம் வரும். உங்களுக்கு பிரசங்கம் ஓடிட்டு இருந்தா பயம் வரும், தூக்கம் வரும். இதை கேட்டா நல்லாயிருவோமோ, பணக்காரன் ஆயிட்டோம்னா. அதனால சட்ட உபதேசங்களுக்கு கீழ்ப்படிங்கள் அப்படி சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனி நீங்கள் பாவத்திற்கு உட்பட்டு விடாமல் நீதியின் கிரியை செய்யும்படிக்காய் மாறிவிடுவீர்கள் என்றார். அப்ப என்ன செய்து சபைக்கு வர்றோம், என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு ஆடுறதில்ல, பாடுறதில்ல. இனி பாவம் செய்யக்கூடாதபடிக்கு நான் எனக்கு என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டது? சிலுவையில உண்டாக்கப்பட்டது வெறும் 7 வார்த்தை இல்ல, பல கோடி உபதேசங்கள் அங்க இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு 7 வார்த்தை தான். 7 தப்போ 7 வார்த்தை. அது பல கோடி உபதேசங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு அந்த 7 வார்த்தை இருக்கிறதுனால மட்டும் தான் அதை பேசுறோம். ஆனா அதுல மறைந்திருக்கிற சத்தியங்கள் வேற வேற புஸ்தகத்துல மறைச்சி வைக்கப்பட்டிருக்குது. அது புரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. நமக்கு அது புரியல. ஏசு சிலுவையில சுமந்துட்டார், என்ன பண்றான்? காலையில் ஓடி போய் கொட்டை குடிச்சிடுறான். ஆனா இங்க நடக்கிற விஷயத்தை பார்க்க மாட்டேன்றான். இனி நான் பாவம் செய்யக்கூடாது, அதுக்கு என்ன செய்யுது? பாவத்திற்கு தண்டனை சிலுவையில காட்டினவர் இனி இந்த பாவத்துக்கு தண்டனை யாரும் அனுபவிக்க கூடாதபடிக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணுங்கன்றார். நான் இதுக்கு வசனம் சொல்றேன் பாருங்க, ரோமர் 6 அதிகாரம். அங்க சிலுவை பற்றியுள்ள உபதேசம் எல்லாமே ரோமர் 5 ரோமர் 6 முழுக்க இருக்குது. ஆனா இதுல யார் படிக்கிறது கிடையாது. மத்திய மார்க் லூக்கோட முடிச்சிடுறாங்க. இந்த நிருபன்றது அப்போஸ்தலர் நடவடிக்கை, கொரிந்தியர், கலாத்தியர், பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், தெசலோனிக்கெல்லாம் என்னன்னா சிலுவையில என்ன நடந்துச்சு அதான். அந்த மத்தேயு மார்க் லூக்கால இருக்குது. அது 7 வார்த்தையால சிலுவையில நடந்தது. இந்த ரோமர்ல இருந்து வெளிப்பாடு வரைக்கும் எல்லாமே சிலுவையில நடந்தது. ஆனா அதுக்கு நம்மளுக்கு புரிய மாட்டேன்றது. அதான் பிரச்சனை. நமக்கு புரிய மாட்டேங்குது. புரியணும், அதுக்கு தான் இதை படிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு அந்த தாவீது புஸ்தகம் நல்லா பிடிக்கும், அந்த பழைய ஏற்பாடு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவன் இவனை கட்டிக்கிட்டான், அவள் அவளை கட்டிக்கிட்டாள், இவன் கத்தி எடுத்து குத்திட்டான், இது நல்லா பிடிக்குது. ஏங்க இது பிடிக்கிற உங்களுக்கு உங்க ஹார்ட்டை சுத்தப்படுத்துற ஆவியின் வசனம் பிடிக்க மாட்டேங்குது. கிறிஸ்துவை பற்றின உபதேசம் பிடிக்க மாட்டேங்குது. தாவீது பிடிக்குது. அவர் சொல்லிட்டார், ஆமென், என் ஆண்டவரே, நான் பாவத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் தெரியாமல் உத்து பார்த்தேன், அவள் அப்போது பார்த்து குளித்துக் கொண்டால் நான் என்ன செய்வேன்? நம்மளுக்கு பிடிக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அங்க இருக்குது. 16 வயசுலயே போறோம் குளங்குளமாட்டு என்ன சொல்றதுக்கு ஆத்து பாதையில குளிக்கிறதுக்கு. ஏமேன், விடிய காலம் 4 மணிக்கு சில பேர்லாம் நைட்டு வீட்டில் இருந்து பைப்பிடுவான் படுக்கிறதுக்கு. ஆனால் விடிய காலம் 5 மணிக்கே போயிடுவான். முன்னாடியெல்லாம் ஊரில் பைப்பு கிடையாது, குளம் குட்டன்னு பொம்பளைலாம் குளிச்சுட்டு இருப்பான், அங்கே போயிடுவான். ஆனால் வீட்டில் ஒத்தியில் இந்த கரண்ட் இல்லைன்னா பைப்பிடுவான். பாவம் எல்லாத்துக்கும் துணிகரம் செய்து, ஆனால் வாழ்க்கை மாற மாட்டேங்குது. அந்த போயிடுறான். நல்ல விஷயத்தை பார்க்கணும் பாருங்க, கொஞ்சம் நல்ல விஷயத்தை பார்க்கணும். அதனால இங்கே நான் நிற்கிறேன். ரோமர்ல இருந்து நான் எதுக்கு ஒவ்வொன்றா போதிக்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே சிலுவையில் இருக்கிற உபதேசம், மனுஷ உபதேசம் இல்லை. இயேசு பற்றிய உபதேசம், இயேசு சிலுவையில் சிந்தனை பற்றிய உபதேசம். இது ஆபிரகாம் பற்றிய உபதேசம் இல்லை, இது ஈசாக்கு பற்றிய உபதேசம் இல்லை, இது யாக்கோபு பற்றிய உபதேசம் இல்லை, இது பரிசுத்த தேவனுடைய உபதேசம். அதனால அங்கே நிற்கணும். நம்ம எல்லாருமே அங்கே புதிய ஏற்பாட்டில் நிற்கணும். பழைய ஏற்பாட்டு நிழல்
கொஞ்ச நேரம் உனக்கு சுகமா இருக்கும், மாறிடும். இது நிஜம். வாழ்நாள் முழுவதும் உனக்கு அது குளிர் காய வைக்கும். ஆனா இது புரிய மாட்டேங்க, இது புரியாது பாருங்க. இது புரியாதுன்னா இதுக்கு நேரம் கொடுக்கணும். அது படிச்சா புரியும். தாவீது ஒளிந்து ஓடினான். நம்ம நிறைய ட்ரிப்பு கடைக்காரிக்கு ஒளிஞ்சு ஓடிக்கிறனால டக்குன்னு பிடிக்கும். ஒளிஞ்சு ஓடினானா, நம்ம கடைக்காரிக்கு ஒளிஞ்சு ஓடணும், அங்க தாவீது ஒளிஞ்சு ஓடி இருக்கிறான், நம்மள மாதிரி தான் இருக்கிறான். ஒரு ஃபீல் வருது பாருங்க, இது பிடிக்கும். ஆனா இது புதிய ஏற்பாடு பிடிக்காது. ஏன்னா அவர் பாவத்திற்காக ஓடினார், அவர் ஜெபம் பண்ணினார், அவர் ராக்கான்கள் முழிச்சிருந்தார், அவர் கடல் மேல நடந்தார். இது நம்ம என்னைக்கு நடக்க போறது, அதனால நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? அவர் அள்ளி கொடுத்தார், அவர் அற்புதம் செஞ்சார், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல, அதனால நமக்கு பிடிக்காது. ஏசாவை எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா அப்ப எங்கெல்லாம் கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு சொன்னானோ அங்கெல்லாம் திருப்ப கட்டினான். நம் ஜாதிடாவன், நம் இனம் பிடிக்குது. ஆனா இயேசு பாவமே செய்யக்கூடாது, ஒரு பெண்ணை இச்சையா பார்க்க கூடாது. அது எனக்கு பிடிக்கவே செய்யல, பிடிக்காது. உள்ள ஆவி அப்படி இருக்குது. இந்த செத்து போன காலி சொரு பிடிச்ச காலை கொண்டு கொடுத்து கழுவ மட்டும் கொடுத்துருவா. இது பிடிக்காது உனக்கு. இது பிடிக்கணும், இதுதான் பிடிக்கணும், இதுதான் முக்கியம். ஆமென். அதனால இந்த சபையில இந்த தாவீதை பற்றி சங்கீதம் வாசிக்க சொல்ற கிடையாது. தாவீதை பத்தி இங்க பேச மாட்டோம் பாத்தீங்களா? சங்கீதத்துல எல்லா சபையிலும் தாவீதுடைய சங்கீதம் வாசிக்கணும். இங்க தாவீதை கிழிச்சு அப்படி கீழே வச்சு நீ உள்ள எரியப்பா, ஸ்டாண்டிங் கீழே கொஞ்சம் இருந்துக்க, அப்பப்ப தொட்டுக்கலாம தவிர அதெல்லாம் ஒரு ஊறுகா மாதிரி. ஸ்பெஷல் சாதம் எதுன்னா இயேசு. அவர் எங்க இருக்கிறாரு? மத்தேயு, மார்க், லூக்காவில் அவர் சிலுவையில தொங்கினாரே, அல்லது வியாழக்கிழமை புடி மாட்டினாரு, அங்க அல்ல. அவர் இருக்கிறது முழுக்க ரோமர், கொரிந்தியர், எபேசியர்ல இருக்கிறார். அங்கதான் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதை படிக்க ஆள் இல்லை, புரியல, நல்லா கோவம். அதனால இதை போட்டு எனக்கு பல ஏற்பாடு பிரசங்கம் பண்ண முடியாதா? நான் சொல்லிடுவோம் பாருங்க, எல்லாரோட நல்லா பிரசங்கம் பண்ண கதையா பேசுவேன். நான் நல்லா விவரிச்சு விவரமா புள்ளி விவரமா பேச முடியும். ஆனா அது உங்களை பரிசுத்தப்படுத்தாது. எது உங்களை பரிசுத்தப்படுத்தும்? உங்களுடைய மாம்ச வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொண்டதை படிக்கும் போதெல்லாம் உங்களை பரிசுத்தப்படுத்துது. உங்களுடைய மாம்ச வாழ்க்கையில நீங்க செய்ய முடியாததும் இனி செய்யக்கூடாதுமான காரியங்கள் எல்லாம் உள்ள இருந்து வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் போதுதான் உங்களை மாற்றும். ஒரு விஷயம் என்னென்ன, நீங்க ஒன்று படிக்கிறீங்க பாருங்க, படிக்கும்போது உங்க மாம்சத்துக்கு அப்பாற்பட்டு உங்களை ஒரு விஷயம் ஆச்சரியப்படுத்தும். பைபிள் ரீடிங் அது இருக்குது இல்லையா? அவர் களவாண்டாரு, அவர் செத்து போனாரு, இதெல்லாம் என் வாழ்க்கை எனக்கு ஆச்சரியப்படுத்தாது. நம்மள மாதிரி தான் இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் கூட நல்லதான் அப்படி இருக்கிறான். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இப்படியுமா இருப்பார்கள், இயேசு இப்படியுமா இருந்தாருங்கிற ஒரு ஆச்சரியத்தை கலப்புது. மனுஷனே வாழ முடியாது, இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி ஒரு ஆச்சரியத்தை கிளம்பும் போது என் பாவம் அந்த ஆச்சரியத்துக்குள்ளாக அடிமட்டமாகி சப்டி பண்ண முடியும், கீழ்படுத்த முடிகிறது. ஆச்சரியம் கீழ்படுத்துகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டுவே இயேசுவை துதித்தார் இருக்குது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா, என்னது இது, இப்படி ஒரு புதிய அபிஷேகம் எங்க இருந்து வந்துச்சு, புதிய அனாட்டிங் எங்க இருந்து வந்துச்சு, ஆச்சரியத்தினாலே அவர்கள் தன்னை மறந்து தேவனை ஆராதிச்சார்கள் இருக்குது. என்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பிரசங்கங்கள் தேவை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என் மாம்சத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கவே கூடாது. எடுத்துக்கலாம், தொட்டுக்கலாம். நீங்க தொட்டுக்கிற விஷயத்தை எடுத்து வாழ்க்கையில நிரப்புறீங்க, தேவையான விஷயத்த புரிய மாட்டேங்குது. அங்க நியாய பிரமாணம் சொல்லும், கிருபம் சொல்லும், இதெல்லாம் எங்க புரியுதுங்க மனுஷனுக்கு? ஒன்றும் புரியாது. யாருக்கு புரியுது? ஒன்றும் புரியாது. ஆனா புரியணும், அதுக்கு தான் இதை பேசுறோம். சில வீட்டுல எல்லாம் பிள்ளைங்களை திருத்த முடியல. எப்ப பார்த்தாலும் திட்டு தான் இருக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் திட்டுற மாதிரி தான் இருக்கிற நீ. ஹலோ, எப்பவும் குறுகுறு நீங்க வர்றீங்க, சும்மா இருக்க உணவுன்றீங்க. நீ எங்க இருதயத்தை சும்மா இருக்க விட இல்லையே, அது துள்ளது கடந்து, வேற வழி இல்ல. சரி, இப்போ எப்படி பரிசுத்தமாக்குறது? ஃபர்ஸ்ட் அவர் உபதேசத்தை கேட்கணும்னு சொன்னேன் இல்லையா? அவர் உபதேசத்துல 3 எப்படி பரிசுத்தமாக்கப்படுறது, இயேசு எப்படி பரிசுத்தமாகினார், பவுல் எப்படி பரிசுத்தமாகினார், அதெல்லாம் இங்க இருக்குது. நான் பாவத்துக்கு நீங்களாகி தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்றார். நீங்க ஃபர்ஸ்ட் எங்க வரணும்? நான் பாவத்துக்கு நீங்களாயிட்டேன், இனி தேவனோடு இணைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொள்ளணுமா? என்னன்னு எப்பவும் இப்போ என்ன செய்யறேன், நான் வீட்டுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் இவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். என்ன செய்யறது, நாளுதோறும் ஏதாவது ஒரு டிவியை பார்த்து என் மைண்டு பழக்க வழக்கத்தில் அங்கேதான் இருக்குது, இல்லைன்னா மொபைலை பார்த்து பழக்க வழக்கத்தில் அங்கேயே இருக்குது. இப்போ சபையில உபதேச பரிசுத்தத்தை பற்றி பேசுறோம், சிலுவை பற்றி பேசுறோம். முதலாவது எண்ணிக்கொள்ளுங்கன்றேன். போன உடனே பழக்கம் கை, தங்கச்சி நீ சுவிட்சை போடு, நான் ரிமோட் எடுத்து அடிக்கிறேன். ஆமென். ஆனா தகப்பமார்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் 80,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு டிவி, கண்ணுக்கு குளிர்ச்சியாய்
கர்த்தர் ஹார்ட்ல என்ன சொன்னார்? சில பேருக்கு டிவி இல்லைன்னா என்ன வருத்து தெரியுமா? என்னை பெத்து நீங்க என்னத்தை அனுபவிக்க தந்தீங்க? நீங்க பெத்து என்னத்தை தந்தீங்க? கடவா மாடு மாதிரி தின்னிருக்கல. இல்ல 500 கோடி ரூபாய் தின்னிருப்பேன்ப்பா. நாமளும் எங்க அம்மாவும் சுட்டு போட்ட எல்லா ஆபத்தும் தின்னு அந்த மனுஷிய பிச்சைக்காரி அனுப்பி விட்டோம். நாங்க 9 பேர் தின்ன தீனுக்கு 700 கோடி ரூபாய் பத்தும். ஒரு நாள் சாப்பாடை கணக்கு பண்ணி பாருங்கப்பா. ஒரு நாள் சாப்பாடை கணக்கு பண்ணி பாரு. பெத்த எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நான் நேத்து போனேன் பாருங்க கடைக்கு. என்னத்தை செஞ்சீங்களா? 500 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். ஒரு பேஸ்ட் ஒரு மாத்திரை 550 ரூபாய். என்ன வாத்தாங்கன்னு கேள்வி கேட்கிறேன். ஒரு செகண்ட் 550 ரூபாய். ஒரு செகண்ட். நான் மலாச்சு போயிருந்துட்டு கேட்டேன், 500 ரூபாய் புடுங்கிட்டீங்களே. நான் புடுங்கல, கம்ப்யூட்டர் புடுங்குது அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? என்ன செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. வாழ்க்கையில எல்லாம் பலமுறை வரலாம். புருஷன் 10 கட்டலாம், மனைவி 10 கட்டலாம், பிள்ளைங்கள் 10 கட்டலாம். தகப்பன மாதிரி ஒரு தெய்வம் ஒன்றை தவிர வேற ஒன்று கிடைக்கவே செய்யாது. சித்தப்பே வந்தாலும் உனக்கு கொல்ல விட மாட்டான். அதான் சொல்றேன், பாவத்துக்கு பின்னாடி போகாம அப்பா அம்மா சொல்றதை கேட்டு இல்லைன்னா பரிசுத்தமாவதற்கு எப்பவுமே நினைத்துக் கொள்ளுங்கள், நான் பாவத்துக்கு கட்டாயிட்டேன். எப்ப பார்த்தாலும் ரிமோட் எடுக்க போன கை இனி ரிமோட் எடுக்காது. எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் போட போன கை சுவிட்ச் போடாது. ஏன்னா பாவத்துக்கு நீங்களாக விட்டேன். நீ பாக்கியவான். ஏன்னா உலகத்துல பாவத்துல இருந்து நீங்களாக்கப்படுவதற்கு உலகத்திற்கு யாருக்குமே அனுமதி இல்லை. ஏன்னா பரிசுத்தம் என்கிற சாப்டரும் பரிசுத்தம் என்கிற தேவனும் உனக்கு மட்டும்தான் இருக்குது. பாவத்தை விட்டு நீங்கி வருவதற்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது, கண்மலை இயேசு. அங்க மட்டும்தான் நீ வர முடியும். உலகம் பாவத்தை விட்டு நீங்க முடியாது. ஏன்னா உலகமே பாவம், எங்க போறது? எல்லா தேவனும் பாவம், நீங்க முடியாது. நீ மட்டும் பாவத்தை விட முடியும். ஏன்னா உனக்கு ஏஸ்டா பரிசுத்தர் ஒரு இருக்கிறது. அதனால பாவத்தை விட்டு தேவனோடு கூட இணைக்கப்பட்டு விட்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உள்ள சரீரத்தில் வரும் கவர்ச்சிகரமான பாவங்கள் வரும். அப்ப நீ இல்ல உள்ளத்துல என்னன்றாரு, நான் பாவத்துக்கு நீங்கள் ஆயிட்டேன், நான் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டேன், இனி பாவம் எனக்கு சம்பந்தம் கிடையாது. வேதம் சொல்லுது, கண்ணாடியில பளபளப்பா பிராண்டி தோன்றும், பீர் அழகா குலுங்கும், குடிகார அப்படி குளிக்கிட்டு அடிக்குவது ஃபிஷ்னு போகும், ஆனந்த மாதிரி தோணும். நீ உள்ள என்னன்றாரு கிடையாது, நான் தேவனோடு இணைக்கப்பட்டேன், பாவத்துக்கு நீங்கள் ஆகிட்டோம். நீ எப்பமெல்லாம் அடிக்கடி பாவம் உன் மாம்சத்திலையும் உன் சரீரத்திலையும் உன் எண்ணத்திலையும் உன் ஆவிலையும் உன் வாழ்க்கையிலும் கேட்கிற நேரத்திலும் பார்க்கிற நேரத்திலும் எப்பமெல்லாம் தோணுதோ அப்பமெல்லாம் நான் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டேன் எண்ணிக்கொண்டால் நான் சொல்வேன் 50% நீ பாவத்தை விட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுவேன். முதல்ல எண்ணம். ஆமென். சொல்லுங்களா ஒருக்கா, இன்னொருக்கா சொல்லுங்களா. ஆமென். எங்க அம்மா கோவத்துல ஓடி வந்துட்டு அடிச்சிருவோம் பார்த்துக்க. உள்ளந்து பிசா சொல்லும், வயசாயிடுச்சு ஓவர் தான் தில்றாரு, அடிச்சிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் பாவத்துக்கு வெட்டப்பட்டு நான் பரிசுத்தத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எனக்கு தேவையில்லை. ஏன்னா வெறும் ஜெபத்தை வச்சு ஒண்ணு பண்ண முடியாது. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவா, அப்புறம் சண்டை தான் போடுவா. ஏமே சபையில இருந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயா காபா காபா பாபா, வீட்டுக்கு போன பின்னாடி வண்டி வண்டியா இருக்கோப்ல கெட்ட வார்த்தைய. ஆமென். 2, எப்படி பாவத்தை மேற்கொள்றது இதான் தெரியணும். 2வது பாயிண்ட் ரோமர் 6 தான் இருக்குது. நீதியின் கிரியைக்கு உங்கள் அவயங்களை ஒப்பு கொடுங்கள். இப்ப என்ன செய்யணும்? கர்த்தட்ட மொத்தமா உங்களோட எண்ணத்தை சரத்தை கொடுத்துருங்கன்றார். எப்படி? நான் இனி நீதி தான் செய்வேன், நான் நீதி கிரியை தான் செய்வேன். இந்த சரீரத்துல இந்த கிரியை இனி பாவம் செய்ய போறது கிடையாது. ஆமென். இனி பாவம் செய்ய போறது கிடையாது. ஏன்னா நான் என்ன தேவன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். இனி நான் என்னுடன் அல்ல, நான் இனி அவருடையவன். ஆகவே நான் இனி நான் பாவம் செய்ய போவது கிடையாது. இனி ஒரே ஒரு காரியத்தை செய்யறேன், நீதியின் கிரியை மட்டும்தான் நான் செய்வேன், ஒப்பு கொடுத்துருங்கன்றார். 3 சொல்றாரு, தேவனுக்கு நீங்கள் உங்களை அடிமையாக்கி கொள்ளுங்கள். அடிமை என்னன்னா சுவாதீனமற்றவன் என்ற அர்த்தம். நான் ஒரு நான்லாம் போயிருந்தேன் பாருங்க, நான் விளக்குறதுக்காண்டி சில நேரத்தில் உபதேசத்தை விட்டு இதெல்லாம் பேசுறது உண்டு. வெளிநாட்டுக்கு போயிட்டோம். போன உடனே 16 வயசுல என்ன போயிட்டேன். போன உடனே ஒரு அரவிக்காரன் மஞ்சள் கலர் கார் எடுத்துட்டு ஃபிங்னு வர்றான். அங்கே ஃப்ளைட்டில் இருந்து கீழே கொஞ்சம் இறங்கின உடனே பார்க்கும்போது அபூர்வமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் தெருவுக்கு ஒரு டியூப் லைட்டு தான், அந்த டியூப் லைட்லையும் கவர் இருக்காது, அப்படி தொங்கிக்கிட்டு வளைஞ்சி போய் நிற்கும் ஒரு டியூப் லைட்டு.
போஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட்டுக்கு 2 புது போஸ்ட் ஜாயிண்ட் கொடுத்துருப்பாப்ல. மூளை அப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல போஸ்ட் நேரம் விட்டுருக்கலாம், அப்படி விட மாட்டான். 2 நல்ல போஸ்ட்டை கொண்டு வந்து அந்த ஒரு உடஞ்ச போஸ்ட் ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாப்ல. ஏன்னா பணம் நிறைய இருக்குதா, கொழுப்பு மூளை இல்லாம அப்படி பண்ணுவாப்ல. அங்க போனா எல்லாம் புது லைட்டா இருக்குது. ஒவ்வொரு சந்துக்குள்ள 2 லைட்டை போட்டு அப்படியே சுத்தி விடுறான். பிளைட் இறங்கும் போது உண்மையிலே சொல்றேன், நைட்டு பிளைட் இறங்குச்சுன்னா பரலோகத்தில் இறங்குன மாதிரி தான் இருக்கு. அந்த சவுதி துபாயில் இங்கெல்லாம் பரலோகத்தில் இறங்குற மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்ல பிளைட் இறங்கும் போது இதை காட்டுக்குள்ள பிளைட் உழப்பதோ காட்டுக்குள்ள பிளைட் உழப்பதோ அப்படின்னு இருக்கு. சரி, அந்த மாதிரி ஊர்ல போய் இறங்கிட்டேன். ஒரு வண்டி வேகமா ஓடி வருது. ஓடி வந்து இறங்கிட்டேன். டக்குனும் ஏன் சின்ன பையன் ஏன் இருந்து ஒரு பாஸ்போர்ட்டை வாங்குறான். அவன் சலாம் மலைக்கும் கரைச்சா பிடிச்சான்னா சரி ஏதோ அவன் பேசுறான் பண்ண. ஒருத்தன் ஒல்லியாட்டு ஒருத்தன் வந்தான். அவன் யாருன்னு தெரியாது. டக்குன்னு வண்டியை விட்டான். அவன் கையில் பாஸ்போர்ட் டக்குனு வாங்கி பாக்கெட்ல வச்சான். தாளுன்னா நான் என்ன தாள் இருக்குதுங்க, தாள்லாம் வந்தா தாளுன்ற எங்க போய் தாளை பாக்குறேன்னா உள்ள ஏத்தி போட்டு அந்த போக்குத்தான். நான் பின்னாடி போனேன். என் பாஸ்போர்ட் அவன் கையில இருக்குதா, இது ஊருக்கா வர முடியும். அப்போ ஒருவனுக்கு நம்ம அடிமையாகும் போது நம் சுய சித்தம் வேலை செய்யாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஒருவனுக்கு அடிமை ஆயிட்டோம்னா சுய சித்தம் வேலை செய்யாது. இப்ப சொல்றாரு, உங்களை நீங்களாட்டே ஒரு ஜெயிலுக்குள்ளாக கட்டப்பட்டவன் போல உங்களை நீங்களாகவே தேவனுக்கு அடிமைகளாக நீங்களும் ஒப்பு கொடுத்து விடுங்கள். இப்ப நீங்க அடிமைங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துருங்க. இனி உங்களால உங்க சுய சித்தத்தை செய்ய முடியாது. இப்படிதான் பாவத்திலிருந்து மாற முடியுமே தவிர மற்ற வழி கிடையாது. ஆமென். சரி, பாவத்தை விட்டு எப்படி பரிசுத்தமாக்குறது அதான் போதிச்சாச்சு. இதெல்லாம் இயேசு சிலுவையில் செஞ்சார். பாவம் உள்ள பிரவேசித்த போது கூட நான் தேவனுக்கு இணைக்கப்பட்டவன் எப்பவும் அவருடைய எண்ணம் தேவன்டே இணைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா? அவர் பாவம் உள்ள நிரம்பின கூட நான் தேவனுக்கு சொந்தமான மனுஷன் என்று அவர் ஒப்பு கொடுத்தார். பாவம் உள்ள நிரம்பின போது கூட நான் தேவனுக்கு அடிமையானவர் என்று இயேசு ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். காரணம் எதுக்குன்னா கடைசி வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த ஆவியை ஒப்பு கொடுத்தார் இருக்குது. அது என்னென்ன, அவர் எப்போ பாவம் அவர் தொட வரபோது நினைச்சாரோ கெத்செமனே தோட்டத்தில் அப்பமே ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு. அடிமையாட்டு ஒப்பு கொடுத்துட்டாரு, இணைஞ்சிட்டாரு. இப்போ இணைஞ்ச பின்னாடி சுயச்சித்தம் வேலையே செய்யல. சுயச்சித்தம் வேலை செய்யாமல் தேவனுக்கு அடிமையாக சாகும்போது கூட என் ஆவியை உமக்கு ஒப்பு கொடுத்தினார். இந்த ஆவியை ஒப்பு கொடுத்தங்கிறது ஃபார்முலாவே அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்தே இந்த ஃபார்முலா வேலை செய்து கடைசியில் அதை காமிக்கிறார். எப்படி இவ்வளவு பாவத்திலிருந்து பாவம் செய்யாம இருந்தார், ஆவியை ஒப்பு கொடுத்திருந்தார், அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தார் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் பாவம் செய்ய முடியல. இந்த மொத்த உலகத்துக்கும் ஒரே ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். அவரிடத்துல எண்ணத்தை செலுத்தினாலே போதும், நீ பாவத்திலிருந்து விடுதலாக்கி விடுவாய். உங்களுக்கு ஒரு பரிசுத்தர் இருக்கிறார், பாவத்துடைய விளைவை காமிச்சிருக்கிறார். பாவத்தை விளைவை காமிச்ச அதே பரிசுத்தர் தேவன் உங்களுக்கு இருக்கிறார். உங்க எண்ணத்தை அவர் மேல போக்கஸ் பண்ணுங்க. எப்படி வாழன்றார் இல்லையா? வாழ்க்கை எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக்கப்படுற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்க. எப்படி பரிசுத்தமாகிறது, பரிசுத்தமாக வாழ்க்கை என்ன? அவர் சிலுவையில் இருக்கும்போது 2 வார்த்தை சொன்னார். அதை சொல்கிறேன். 1 யோவான் 19:22 தாகமாக இருக்கிறேன்னார். அண்ணன் 7 வார்த்தையில் சொல்லிட்டாரு, தாகமாக இருக்கிறேன்னார். ஒருத்தன் கடைக்காலன்னு எடுத்து கம்பல் வச்சு கெட்டி சின்ன கிண்ணத்தில் வச்சு, சார் நீங்கள் தாகமாக இருக்குன்னு சொன்னீங்களே ட்ரிங். அவர் அப்படி பார்த்துட்டு வாட் ட்ரிங் வாட் போயா அப்படின்ட்டார். அவனுக்கு இதை இறக்க இருந்துருக்கு போல தெரியுது. அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். ஏன்னா கப்பலை வச்சு ஒய்த்தி கொடுத்தா தண்ணி சிந்திரும் பாருங்க. அதனால அதை யூசப் செடி அந்த பஞ்சு இதெல்லாம் போட்டு எடுத்து கொடுத்தாப்புல தாகம் தீர்றது. சார் ட்ரிங் அப்படின்ட்டு அது பையா நீ அங்க நான் மடசாமராணி, நான் இந்த சடங்காச்சாரியத்தின்படியோ மாம்சத்தின்படியோ வெளியே நடக்கிற காரியத்திற்காக வரல. புருவத்தை கலத்துற மாதிரி இதுக்கு தாகமா இருக்குன்னு சொன்ன எனக்கு தாகம், எனக்கு என்ன தாகம், எனக்கு எங்க தாகம் கேட்கிறேன். அவருக்கே தெரியும் இப்போ ஒரு செகண்ட்ல சாக போறேன், எனக்கு என்ன தாகம், தண்ணி குடிச்சா உயிரை வள போறேன், போப்புறேன், அப்புறமா எனக்கு என்ன தாகம், யோசி கூட சிலவருக்கு தாகம் சொல்லிட்டாரு, அதனால ஓடி கொண்டு கொடுக்குறான். கப்பு கொடுத்து குடிக்க சார் தாகம், அது சாக அடுத்த நிமிஷம் ஒரு செகண்ட்ல சாக தாகம் மண்டை போட போற. அவருக்கு தெரியும், அவர் அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. எனக்கு தெரியும் 12 மணிக்கு உபதேசத்தை முடிக்கணும், எனக்கு தெரியும். அப்புறமா நான் அந்த என்னத்தை பேசுறது, 12 மணிக்கு முடியும் தெரியுமே, அது மாதிரி இப்ப முடியும் தெரியுமே, தாகம் தான் ஓடி போய் கொண்டு கொடுத்துட்டான். கிடையாது. தாகம் என்ன சொன்னாரு? யோவான் 7:36, 37, 38 வரும். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவுள்னார்.
யாருக்காவது தாகம் இருக்குதா? என்ன தாகம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு தாகம் இருக்குதா உனக்கு? தேவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற தாகம் இருக்குதா உனக்கு? வா, அந்த தாகத்தை நான் சரியாக்கி தரேன் அப்படின்றார். இப்ப தாகம்னு அங்க பேசுற தெய்வம், ஒருவன் தாகமா இருந்தாலும் என்னிடத்துல இருந்து பானம் பண்ண கடவுள் சொன்னார் பாருங்க. சொன்னபோது அவரிடத்துல 120 பேர் தாகமா இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்றார். என்ன அர்த்தம்? எனக்கு தண்ணி தர்றதுக்காக இல்ல, என்னை விசுவாசிக்கிறவருடைய தாகத்தை போக்குவேன்னு சொல்லியிருக்கிறேனே, அந்த தாகத்தை போக்குவிக்கிற அந்த விஷயத்துல நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்றாரு. விசுவாசி உள்ளவர்கள் அடைய போற ஆவியை குறித்து அப்படி பேசினார். அங்கிருந்து தாகமா இருக்கிற என்னை விசுவாசிக்கிறவங்க இனி பாவத்தை விடுவதற்கு அவருடைய எண்ணங்கள் ஒருவேளை அப்படி இப்படி இருந்தாலும் கூட, அவருடைய ஒப்புரவு கொஞ்சம் சரியில்லாம இருந்தாலும் கூட, அடிமைகளா ஒப்பு கொடுத்தது சரியில்லாம இருந்தாலும் கூட, ஆண்டவரே உம்முடைய ஆவி அவங்க மேல வந்து இறங்கும் போது என்னை போல் எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள முடியுமே, நான் இந்த விஷயத்துல தாகமா இருக்கிறேன்னாரு. கர்த்தர் சொன்னாரு, நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை செய்து முடிப்பேன்னாரு. தேசு பரலோகத்துக்கு போனாரு. பிதாவாகிய தேவன் அங்கிருந்து ஆவியை விட்டாரு. தாகமா இருக்கிற மனுஷன் எல்லாரும் இன்றைக்கு தாகமற்றவனாய் வாழுகிறது காரணமே அந்த தாகம் சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென். வேற கடவுளே இல்லைங்க. உங்களுக்குள்ளாக பரிசுத்தமாக வாழ வைப்பதற்கு உலகத்துல கடவுளே இல்லை. கடவுளே கிடையாது. நோ காட், நோ ஹோலி காட் எக்ஸப்ட் ஜீசஸ் அலோன். ஏசு கிறிஸ்து ஒருவரை தவிர உலகத்துல பரிசுத்தமான கடவுளே கிடையாது. அவர்கிட்ட எல்லாரும் வாருங்கன்ற, அவரை முழங்கால் படிடுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை பாடுங்க, அவரை துதிங்க, பாவத்தை விட்டுருங்க. பாவத்தை விட சொன்ன நாள் தான் வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே. அதனாலதான் குட் ஃப்ரைடே. ஏன்னா பாவத்தை விடுவதற்கு இதுவரைக்கும் புறா அடிக்கப்பட்டது, ஆடு அடிக்கப்பட்டது, மாடு அடிக்கப்பட்டது, பல மிருகங்கள் பாவத்துக்காக வதைக்கப்பட்டது. முதல்ல ஒரு மனுஷன் பாவத்துக்காக அடிக்கப்படுறான். தேவனும் தூதர்களும் மனுஷர்களும் சத்தியம் தெரிஞ்சுன்னு உற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிருகம் அதுக்கு ஆவி இல்லாதது, அதுக்கு மரண வழி தெரியாது, அதுக்கு வேற ஆசை தெரியாது. ஆனா மனுஷனுக்கோ மறிக்கும் போது எல்லா ஆசைகளும் வரும், எல்லா போராட்டங்கள் வரும், அவன் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட முடியாது. ஆனா இவர் மரணத்துக்கு தன்னை பாவ மன்னிப்புக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறாரு. இவர் எப்படி இந்த பாவ மன்னிப்புக்காக எல்லா அடியையும் தாங்க போகிறார் என்பது உலகம் உத்து பார்த்து கொண்டிருந்தது. உத்து பார்த்து கொண்டிருந்த போது இவர் ஒருவராய் அந்த பாவ மன்னிப்பை நமக்காக வாங்கி கொடுத்தார். அந்த பாவ மன்னிப்பை வாங்கி கொடுத்த தேவனிடத்துல உன் இருதயத்தை கொடுத்தால் நான் சொல்லுவேன், உன் பாவம் உன்னை விட்டு மாறி நிச்சயம் அடைய முடியும்.